நிறைய ஜோதிடர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கள தேடி வர முக்கியமான நபர்களுக்கு மட்டும் இதை சரியான முறையில் சொல்கிறதுக்கு அவங்க முயற்சிப்பாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் சொல்கிறது அப்படியே எனக்கு நடந்துச்சு, அவர் சொன்ன மாதிரி நான் செஞ்சதால் நான் நிறைய விஷயத்தில் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜாதகத்தில். ஏன்னா ஜாதக அமைப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஒரு கிரகம் யோகமாக இருக்கலாம் அல்லது ஒரு கிரகம் தோஷமாக இருக்கலாம். ஆனால் எப்போதும் நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடிய நம்ம பிறவி யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த யோகம் நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திதி கரணம் யோகம் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை நித்திய நாம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 27 வகை இருக்குது. விஸ்வம்மம், பிரித்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம் போன்று 27 யோகங்களை நாம் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒன்றுக்கும் அதிபதி இருக்காங்க, யோகி இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆயுஷ்மான் யோகத்துக்கு மக நட்சத்திரமும் அதற்கு உண்டான கேது பகவானும் யோகாதிபதியாக வருவாங்க. இதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலை, காரியம், உத்தியோகம், தொழில் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பிறவி ஜாதகத்துடைய யோகத்தினுடைய அதிபதி யாரு, அவங்க இடத்துல என்ன செய்யலாம், என்ன வேலை செய்ய போகிறோம், இப்படி எல்லாத்தையும் வகுத்து சரியான நேரத்தை அந்த யோகாதிபதியை கண்டுபிடிச்சு அந்த யோகத்திற்குரிய வண்ணம், உருவம், ரத்தினம் இவை எல்லாத்தையும் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம லைஃப்பில் நம்ம தோக்கிறதே இல்லை. ஏன்னா இது ஜாதகத்தில் நமக்குன்னு கொடுத்த ஒரு யோகம், நம்ம பிறவி யோகத்தில் அடைஞ்சிருக்கிற யோகம், நம்ம ஜாதகத்தில் இறைவன் நம்மளுக்காக தனியாக கொடுத்துருக்கிற ஒரு யோகம். இந்த யோகத்தை பயன்படுத்தி தாங்க இன்னைக்கு பல பேர் பல தொழிலில், பல உத்தியோகத்தில், பல வேலையில் ரொம்ப பெரிய ஆளாகவும், ஏன் அரசியலை கூட சொல்லலாம், அரசியலுக்கும் இந்த யோகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டுங்க. இன்னைக்கு லைஃப்பில் ஜெயிக்கிற நிறைய பேர் இந்த யோகத்தை சரியான முறையில் கடைபிடிக்கிறதால அவங்க நிறைய வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க. அவங்க வாழ்க்கையில் தோல்வின்னு ஒன்று வர்றதே இல்லை. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுக்கான உங்களுக்கு சரியான யோகம் யாரு, யோகாதிபதி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அவருடைய வண்ணம், ரத்தினம், நேரம் இவர்களில் பயன்படுத்தி நீங்க ஒரு காரியத்தை விதைக்கும் போது நிச்சயமா அந்த காரியம் போன்ற பல அற்புத ஆன்மீக ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் பக்கத்தை ஃபாலோ செய்ய